ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கண்ணரி. நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சோப்பு வந்து நம்ம வீட்டிலே வந்து தயார் பண்ணி அந்த சோப்பை எப்படி நம்ம வந்து பேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் வந்துட்டு இப்போ நான் வந்து ஹோம்மேடு சோப்பில் வந்து நான் என்னென்ன கிராமில் நான் சோப்பு வந்து தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 70 கிராம் அப்படின்னா அக்யூரேட்டாக அது எப்படி சொல்கிறது, 70 கிராம் அப்படின்னா 70 கிராமுக்கு கீழே போகாது. ஆனால் 70 கிராமுக்கு எடை வந்து கூடயே இருக்கும். 72, 75, 76. ஏன்னா நம்ம அந்த மோல்டில் ஊற்றுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கிராம் வந்து கொஞ்சம் கூடும், கொஞ்சம் அதாவது மோஸ்ட்லி 70 கிராமுக்கு மேலே தான் நம்மளோட சோப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி 100 கிராம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து கூடும். அதுமாரி 90 கிராம் அப்படிங்கிறப்ப சோப்பு எப்போவுமே வந்து நம்மளுக்கு கூட தான் செய்யும். எடை வந்து நம்மளுக்கு கூடி இருக்கும், குறையாது. ஆனால் சோப்போட கிராம் வந்து எதுவுமே குறையாது. ஸோ இந்த வகையான சோப்பு தான் இப்போ நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஹோம்மேடு சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஹோம்மேடு சோப்பை வந்து நம்ம எப்படி வந்து பேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பேக்கிங்கில் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய வெரைட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த பேக்கிங் வந்து பண்ணி எல்லாருக்கும் வந்து சேல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேக்கிங் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹோம்மேடு சோப்பை எப்படி பேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோப்பு ஃபுல்லாக வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சோப்பில் வந்து பேக்கிங் பண்ணுறதுங்கிறது என்னோடய பொண்ணு தான் வந்து பண்ணிகிட்ருக்கா. இந்த பேக்கிங் பண்ணுற வேலை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வேலையை வந்து என்கிட்ட கொடுக்க மாட்டாள். இதை வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக அவள் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறவங்க இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு வந்து பேக்கிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த சோப்பு வந்து ஸ்க்ரப்பு சோப்பு, பப்பாயா ஸ்க்ரப்பு சோப்பு. பப்பாயா ஸ்க்ரப்பு சோப்பு வந்து ஒரு சோப்பும், அதுக்கப்புறம் வந்து பப்பாயா சோப்பு வந்து இன்னொரு சோப்பு. இந்த பப்பாயிலேயே நம்ம 2 வகையான சோப்பு வந்து தயார் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்க்ரப்பில் ஒரு சோப்பும், அதுக்கப்புறம் வெறும் பப்பாயாவில் ஒரு சோப்பும். பப்பாயா சோப்பில் வந்து நம்ம பப்பாளி பழம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? பேக்கிங்குமே வந்து சூப்பராக அழகாக என்னோடய பொண்ணு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பரில் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் நம்ம இந்த பேக்கிங் வந்து பண்ணுறப்ப பேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸிங்க நம்மளுக்கு இந்த பேப்பரில் வந்து பேக்கிங் பண்ணுறது. இப்போ நம்ம நேரடியாக கஸ்டமரை பார்த்து இந்த சோப்பு நம்ம அவங்க கையில் கொடுக்குறனால இந்த பேக்கிங்கே போதுமானது தான். ஆனால் நான் இருந்தாலும் இந்த பேக்கிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே இந்த பேக்கிங் பண்ண சோப்பு எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன சோப்பு அப்படிங்கிறத அதை எழுதி அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம ஒரு ஸ்டாப்லர் பின் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட வந்து இந்த சோப்பை வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு இது வந்து மில்க் சோப்பு. இந்த மில்க் சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மில்க் சோப்புமே எனக்கு வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னனால இந்த மில்க் சோப்புமே நம்ம இப்போ அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த மில்க் சோப்லேயே வந்து புதுசாக இப்போ நம்ம ஸ்க்ரப்பு சோப் அப்படிங்கிற மில்க் ஸ்க்ரப் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ எல்லா கஸ்டமருக்கும் இப்போ நம்ம இந்த சோப்பு வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுதாங்க இந்த ஸ்க்ரப் சோப்பு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இந்த மில்க் சோப்லேயே நம்மளுக்கு ப்ளெயினாகவும் இருக்கும், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். மில்க்லேயே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஸ்க்ரப் சோப்பு, ப்ளெயினாக இருக்கிறது வந்து மில்க் சோப்பு. அதே மாதிரி பப்பாயா சோப்பில் 2 வகை. ஒன்று ப்ளெயினாக இருக்கிற பப்பாயா சோப்பு, இன்னொன்று இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பப்பாயா ஸ்க்ரப் சோப்பு அப்படின்னு சொல்லி அந்த பப்பாயா ஸ்க்ரப் சோப்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த பப்பாயா ஸ்க்ரப் சோப்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாதிரி மில்க் ஸ்க்ரப் சோப்பும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம இந்த 4 சோப்பு இன்றைக்கி நான் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இந்த எல்லா சோப்பையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த பப்பாயா சோப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் நான் வந்துட்டு இந்த சோப்பு எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து நான் கொடுக்கணும்.
சோப்பு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம தயாராக வச்சுட்டோம். இந்த மாதிரி கஸ்டமர் வந்து என்ன சோப்பு கேட்குறாங்களோ அந்த சோப்பை நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்க என்கிட்ட வந்து 1 வீக் முன்னாடி இந்த சோப்பு வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சோப்பு எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருவேன். சோப்பு வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சோப்பு வந்து பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் சோப்பு. இந்த சோப்புமே நம்ம பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இந்த சோப்பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு பலம். நான் எப்போயுமே சொல்கிறது அதுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.